புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறைக்காற்றால் பெருமளவிலான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு, மாங்காடு, புல்லான்விடுதி, வானக்கன்காடு, பெரியவாடி, கோட்டைக்காடு, கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி பெருமளவில் நடைபெற்று வருகிறது. சுமார் 5000 ஏக்கரில் வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் இலையின் விலை உயர்ந்துள்ளதால் லாபம் கிடைக்கும் என்று காத்திருந்தனர். அவர்களின் நம்பிக்கையை சாய்க்கும் வகையில் புதுக்கோட்டையில் கடந்த 2 நாட்களாக சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை அடியோடு சாய்ந்தது. சூறைக்காற்றுல அடித்து ரொம்ப பாதிப்பாயிருச்சு. அதனால் இந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த முதலீடு எடுக்க முடியாமல் விவசாயிகள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் கொடுத்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து ஒரு விவசாயிகளை வாழ்வாதாரத்தை காந்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வாழைக்கன்றுகளுக்காக கடந்த ஆண்டே காப்பீடு செலுத்த முன்வந்த போதிலும் வேளாண் துறையினர் அதற்கான வழிகாட்டலை வழங்கவில்லை என்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி ராமன். இன்சூரன்ஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த இழப்பீடும் கிடைப்பதில்லை. அது யாரை அணுகணுங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு ஒழுங்குமுறையை யாரும் கற்பிக்கவும் இல்லை. அதனால் விவசாயம் முழுதும் பாழ்பட்டு இப்போ கொஞ்சம் விலைவாசிகள் ஏற்றமடைந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வர்றப்ப மீண்டும் சூறைக்காற்று அடித்து அழிஞ்சு போச்சு. சேதமடைந்த வாழை தோட்டங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே வாழை விவசாயிகளின் உடனடி கோரிக்கை. கடந்த ஆண்டு வாழைக்கு போதிய விலை இல்லாததால் இந்த ஆண்டு சுமார் 5000 ஏக்கருக்கு மட்டுமே வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்ட வாழைகள் முற்றிலுமாக உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வாழ வழியின்றி தவித்து வருகின்றனர். கடந்த ஆண்டே காப்பீடு செலுத்த முன்வந்தும் வேளாண் துறையினர் போதிய ஆலோசனை வழங்காததால் காப்பீடு செலுத்த முடியவில்லை என்றும் சேதமடைந்துள்ள வாழைகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் வாழை விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்காக ஷேக் அப்துல்லா.